ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரஞ்சிஸ் கிளாஸ் ரூம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா 12th ஸ்டாண்டர்ட் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் புக் இன்சைட் 1 மார்க்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு பேஜஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட் வந்து 27th கொஸ்டின், டிஃபைன் ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸ்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜெனட்டிக்ஸ் இஸ் அ branch of biological science which deals with the mechanism of transmission of characters from parents to offspring. ஸோ திஸ் இஸ் அ ஜெனட்டிக்ஸ்க்கு டெஃபினேஷன். அதோட 1 மார்க்ஸ் பார்த்தோன்னா ஜெனட்டிக்ஸ் யார் இன்ட்ரோ பண்ணாங்க, டபிள்யூ பேட்சன் இந்த இயர் 1906. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ணணுன்னா செகண்ட் பேஜில் ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன்ஸ் இதில் 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க. Heredity is the transmission of characters from parents to offspring. So, இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது புக் இன்சைட் 1 மார்க். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன் 35. டிஃப்ரென்ஷியேட் கண்டினியூஸ் வேரியேஷன் வித் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன். ஓகே, இந்த ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், டேப்லெட் காலம் மாதிரி போட்டு எழுதுனீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோன்னா அதே பேஜஸில் வேறு என்ன இருக்குன்னா 1 மார்க்ஸ் பாருங்கள். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னால் கிரஹர் ஜோஹன் மெண்டல். அவர் ஃபுல் நேம் பார்த்தோன்னா கிரஹர் ஜோஹன் மெண்டல். ஸோ திஸ் இஸ் த 1 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ புக் பேக் 1 மார்க் பார்த்தோன்னா மெண்டல் ஹைபிரிடிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பீரியட் என்னன்னு கேட்டாங்கன்னா 1856 to 1863. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் 29th கொஸ்டின். ஸோ 29th என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா வாட் ஆர் த ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸ் இன் இஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு இந்த மெண்டல் சக்ஸஸ்ஃபுல் இது இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கொஸ்டின் 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேஜஸ் அப்படி மூவ் ஆன் பண்ணோன்னா 23rd கொஸ்டின். 23rd கொஸ்டின் என்ன, நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரெய்ட் ஆஃப் மெண்டல். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணி இந்த பக்கம் கேரக்டர், இங்கே டாமினன்ட் ட்ரைட், ரிசசிவ் ட்ரைட். டயக்ராம் இஸ் நாட் நெசசரி. யூ கேன் ரைட் தி 7 கேரக்டர்ஸ் அண்ட் டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெம் லென்த், டால், ட்ரார்ஃப், பாட் ஷேப், இன்ஃப்ளேட்டர், கன்ஸ்ட்ரிக்டட், லைக் தட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 25th. This is also important question. Give the names of scientists who rediscovered the Mendelism. மெண்டலிசத்தோட ரீடிஸ்கவர் பண்ணது யாருன்னா ஹியூகோ டிவ்ரிஸ் ஹாலண்ட், கார்ல் கார்னஸ் ஜெர்மனி அண்ட் எரிச் வான் டெர்ஸ்மார்க் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ திஸ் இஸ் த 25th ஆன்சர் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 30th கொஸ்டின் என்ன, எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டாமினன்ஸ் இன் மோனோ ஹைப்ரிட் கிளாஸ். ஸோ மோனோ ஹைப்ரிட் கிளாஸில் லா ஆஃப் டாமினன்ஸ் கேட்டிருக்காங்க. புக்கின் சைடில் கேட்கணும் இந்த லா ஆஃப் செக்ரிகேஷன். இந்த ரெண்டுமே மோனோ ஹைப்ரிட் கிளாஸில் தான் வருது. உங்களை புக் பேக்கில் லா ஆஃப் டாமினன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன். வாட் இஸ் மீன் பை டெஸ்ட் கிராஸ்? இது புக் பேக் கிடையாது, புக்கிங் சைடில் கேட்டாங்கன்னா டெஸ்ட் கிராஸ் இஸ் அ கிராசிங் அண்ட் இண்டிவிஜுவல் ஆஃப் அன்னோன் ஜினோடைப் வித் ஹோமோசைகஸ் ரிசசிவ். இதுலேருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டெஸ்ட் கிராஸ்னால் என்னென்னு இப்போ இந்த 2 லைன் படிச்சிங்கன்னா போதும். ஸோ நெக்ஸ்ட்டு 26th கொஸ்டின். 26 என்னென்னா வாட் இஸ் பேக் கிராஸ். ஸோ பேக் கிராஸ்க்கு இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேஜஸ் பார்த்தீங்கன்னா it is a recessive back cross helps to identify the heterozygosity of hybrid. So these 3 point of the back cross. So next இது வந்து புக் இன்சைட் கொஸ்டின், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். மொத்தமாக மெண்டல் சொன்ன மூணோட இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 தியரியுமே, லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், லா ஆஃப் செக்ரிகேஷன். தீஸ் 3 laws are very important for மெண்டல். நெக்ஸ்ட்டு ட்ரைஹைப்ரிட் கிளாஸஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் இன்ட்ராஜெனிக் இன்டராக்ஷன். ஸோ அதில் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் 31வது கொஸ்டின், டிஃப்ரென்சியேட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோ டாமினன்ஸ். ஸோ டிஃப்ரென்சியேட் கேட்டாவே நீங்கள் பாக்ஸ் போட்டு எழுதணும். திஸ் ஒன் இஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோ டாமினன்ஸ். இந்த ரெண்டையும் பாக்ஸ் போட்டு வேரி பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டினோட வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா லீத்தல் ஜீன். ஸோ லீத்தல் ஜீன் உங்களுக்கு கேட்டாங்கன்னா 2 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்குற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த லீத்தல் ஜீன். ஓகே, 2 மார்க் கொஸ்டின்ஸில் important question, what is mean by lethal gene? An allele which has the potential to cause the death of organism is called as lethal gene. Okay va? So avladha. Next நம்ம பார்த்தோம்னா pleiotropy 36. Explain with an example how single gene affect multiple traits and alleles the phenotype of organisms. So this is the pleiotrophic gene. இந்த ஒரு பேரா ஃபுல்லா
அதே மாதிரி 33வது கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டட் வித் அன் எக்ஸாம்பிள். 5 மார்க் கொஸ்டினில் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்னு இது அடிக்கடி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் இந்த லெசனில் கேட்கக்கூடியது டாமினன்ட் எபிஸ்டட். ஓகேவா? ஓகே, அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா அதுக்கு ஆன்சர் வந்து இந்த டாமினன்ட் எபிஸ்டட் இங்கிருந்து நீங்கள் இதெல்லாம் போடணும். இதோட ரேஷியோ வந்து 12:3:1 அது போட்டு இது முடிகிற வரைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 34 எக்ஸ்பிளைன் த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இன் வீட். ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னா இது வரைக்கும் மட்டும் எழுதுனா போதும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இன்டர்ஜெனிக் ஆர் நான் ஹியூமன் இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா? டேபிளர் காலம். திஸ் டேபிளர் காலம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 மார்க். இதில் எந்த ஒரு வேரியேஷனும் இல்லை. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ் ரெண்டோட ஃபினோடைபிக் ரேஷியோவே 1:2:1 தான். பட் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா, இன்டர்ஜெனிக் அண்ட் நான் அல்லீலிக் இன்ட்ராக்ஷன். ஸோ திஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்னென்னு கேட்பாங்க, டாமினன்ட் எபிஸ்டாடோட ரேஷியோ என்ன, ரெசசிவ் எபிஸ்டாடோட ரேஷியோ, அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன், சப்ளிமெண்ட்ரி ஜீன், இன்ஹிபிட்டரி ஜீன், டூப்ளிகேட் ஜீன். திஸ் phenotypic ratio is more than important for 1 mark question in book inside question. Okay, so next cytoplasmic inheritance 32 question. வாட் இஸ் மீன்ட் பை சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு பேராலேருந்து இது வரைக்கும் எழுதினா போதும். 32வது. அதே 37வது பாருங்கள். பிரிங் அவுட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கு இந்த பேரா ஆல்ரெடி இந்த பேராவும் ப்ளஸ் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு வந்து டயக்ராம் இஸ் நாட் நெசசரி, பட் யூ கேன் ரைட் தீஸ் டூ. பேல் க்ரீன் வந்து டார்க் க்ரீனை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு F1ல் டார்க் க்ரீன் லீஃப் தான் கிடைக்குது. அதே மாதிரி இங்கே டார்க் க்ரீனும் மேல் ஃபீமேல் எடுத்துகிட்டா ஃபீமேல் கேரக்டர்ஸ் நீங்கள் ஒன்லி எழுதினா மட்டும் போதும். டயக்ராம் இஸ் நாட் நெசசரி. ஸோ இது வரைக்கும் ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த புக் பேக் 2 marks and 3 mark 5 mark questions. Next we move on the 1 mark question. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் மார்க்குக்கு மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட். செகண்ட் ஒன் இஸ் AABB. தேர்ட் ஒன் இஸ் 4. ஃபோர்த் ஒன் இஸ் ஸ்கின் கலர் இன் ஹியூமன்ஸ். ஃபிஃப்த் ஒன் option D. Sixth one option A. Seventh one option D 50-50. Eighth one test cross. Ninth one option A. 10th is option D codominance. 11th dominant epistat. 12th pod length. 13th option B. 14th option C. Then 15th option A 7. 16th law of independent assortment option C. 17th law of segregation. 18th epistatic. 19th one dominance. 12 is 3:1. 21 1856 to 1863. 22 option B. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்ல இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கோடாமினன்ஸ். அதுக்கு இன்னொன்று உங்களுக்கு வந்து நான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வியூ பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு அப்படி பேராவோ படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கூட எழுதிக்கலாம். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னால் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் இஸ் தி appearance ஆஃப் தேர்ட் phenotype which is combination of both parental allele when a cross is done between individuals with two different phenotypes. அதே codominance is the appearance of both parental phenotypes together in the offspring when a cross is done between individuals with two different phenotypes. ஸோ இது மாதிரி ஒரு 5 வந்து உங்களுக்கு இருக்குது. 5 to 7 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எழுதுனீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். I think this video is useful to you. Thanks for watching and share and subscribe to my channel.